நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதிய வரவும் எங்கள் வீட்டு ரோஜா செடியும் தான் பார்க்க போகிறோம். புதிய வரவு அப்படிங்கும்போது கேபிஎஸ் நர்சரியிலேருந்து நான் வாங்கினேன், தருமபுரி. ரொம்ப நாளாக அவங்களுடைய யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்ல கலெக்ஷனாக போடுவாங்க. இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சில ரோஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது கோல்டன் எல்லோன்னு சொல்லி ஒரு ரோஸ் கலர் இருந்தது. அப்புறம் பீட்ரூட் கொய்யாவும் தாய் கிங் நாவல்னு ஒரு செடியும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெண்டும் நான் என்கிட்ட இல்லாததுனால அதையும் வாங்கினேன். மொத்தம் 3 ரோஜா செடி, ஒரு ஸ்ட்ராபெரி செடி, 2 மரம் இவ்வளவும் அந்த ஷாப்பில் வாங்கினேன், நர்சரியில். ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி அழகாக அனுப்பியிருந்தாங்க. மைக்கு ட்ரெஸ் போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஒரு நேற்று அனுப்புனா இன்றைக்கி வந்துடுறது மாதிரி இருக்குது. ஒரு நாள் கூட இல்லை வித்தியாசம். ரொம்ப சூப்பராக அழகாக அனுப்பியிருந்தாங்க. எனக்கு இவங்கக்கிட்ட வாங்கினது ரொம்ப பர்ச்சேஸ் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி செடி இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லி வாங்கினேன். நல்ல பெரிய செடியாகவே இருந்தது. செடிகளுமே ரொம்ப ரேட்ஸ்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. இது மாடி தோட்டத்திற்கு வைக்கக்கூடிய ஒட்டு செடிகள் தான். என்கிட்ட 2 மரம் காஞ்சி போனதுனால அதுக்கு செடியாக நான் இதை வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே நல்லா நீட்டாக கட்டி பேக் பண்ணி அழகாக அனுப்பியிருந்தாங்க. இப்போ என்னென்ன செடி வாங்கினேன்னு பார்க்கலாம். இது தாஜ்மஹால் ரெட் ரோஸ். என்கிட்ட ரெட் ரோஸ் கிடையாது. இது கோல்டன் எல்லோ, ஸ்கின்னி ரோஸ். இது என்னுடைய பூக்கள், எங்கள் வீட்டு நாட்டு ரோஸ் பூக்கள். அதாவது ரோஸ் பூக்கள் பன்னீர் ரோஸும், அந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் செய்யலாம், அப்படியே சாப்பிடக்கூட செய்யலாம், நம்மளோட இஷ்டம். அடுத்தது கொஞ்சம் டார்க் கலர் ரோஸு. அடுத்தது இதே சேம் கலர் தான், மொட்டு இருக்குது. அதாவது சின்ன ஷேட் தான் வித்தியாசம் இருக்கும். அடுத்தது பார்த்தா அடீனியமும் அப்படி தான். பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பூக்கள் இருந்தாலும் சின்ன வித்தியாசம். சிலதில் பார்டர் இருக்கும், சிலதில் உள்ள ஒரு எல்லோ இருக்கும், லைன் இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இந்த அடீனியம் செடிகள் கூட எப்போவுமே நமக்கு சம்மரில் தான் நல்லா பூக்கும். இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.